இன்றைக்கி என்னென்னா ரசம் வச்சு ஃபிஷ் ஃப்ரை தாங்க பண்ணியிருந்தேன். இந்த ரசம் வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். அதாவது புளியே போடாமல் நாங்கள் தான் ரசம் வைப்போம். எங்கள் அம்மா எப்பவுமே வந்து புளியே ஆட் பண்ண மாட்டாங்க ரசத்துக்கு. அது வந்து சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு பழகிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து கிலோ 100 ரூபாய்க்கு தக்காளி விற்றாலே எங்கள் வீட்டில் தக்காளி ரசமாக தான் இருக்குது. அது என்னமோ தெரில, பழகிட்டோம் அப்படியே. நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்டே எப்போ ரசம் வைக்கிறேன்னு கேட்டாலும் தக்காளி ரசம் வை, புளி ரசம் வச்சிடாது அப்படின்னு தான் சொல்லுவார். அதாவது இதுக்கு முன்னாடி செஞ்சப்போ வந்து பக்கத்து வீட்டு பாட்டிக்கு வந்து நான் ரசம் கொடுத்தேன். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் ரசம் வச்சாலும் கொடுனாங்க. ஓகே, இப்போ ஷார்ட்டாக ரெசிபி சொல்லிடுறேன். சீரக, பூண்டு, மிளகு இடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க தக்காளியை. ஒரு சட்டியில் எண்ணெய், கடுகு, வெங்காயம் வேணும் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம இடித்து வச்சதை ஆட் பண்ணிக்கிங்க. கரைச்சி வச்ச தக்காளி தண்ணியை ஊற்றிக்கிங்க ஃபுல்லாக. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நான் லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய், நாளைக்கு பார்ப்போமா.